ஒரு ஒரு ஊழியர் அவரோட வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவர் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. எடுக்கிறவர் வந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அவருக்கு 8,00,000 சம்பளம். குடுக்குறவங்களுக்கு புதுசா வரவங்களுக்கு 24,00,000 சம்பளம். ஸோ இவரு தான் எடுக்கிறாரு. இவங்களோட இதெல்லாம் வந்து அவங்க வந்து வெளியில வந்து கன்ஃபெஷன்ஸ் பேஜ்ல அந்த மாதிரி கொட்டுறாங்க. இதெல்லாம் வந்து என்னால சகிச்சுக்கவே முடியல. ஆனா என்னால பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு. ஓகே, இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறம் இவரை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஆமா. இவரை பெஞ்சுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவங்கள வேலைக்கு வச்சுப்பாங்க யங்ஸ்டர்ஸை. ஸோ உள்ளுக்குள்ள இருந்தீங்கன்னா வேலை வந்து நான் சம்பளம் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நிறுவனங்களே வந்து ஒரு ஏற்பாடு வச்சிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் போறது தான் எனக்கு வந்து ஹைக்கா இருக்கு அப்படின்றது தான் வந்து ஒரு ட்ரெண்ட் பார்க்கலாம். இதுல 3வது கேட்டகரி இருக்கு. 3வது கேட்டகரி தான் பிபிஓ, கால் சென்டர்ஸ் இந்த மாதிரியான. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடி சர்வீஸ், அதுக்கப்புறம் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், இப்போ பிபிஓ பார்க்கும். ஸோ பிபிஓ கால் சென்டர்ஸ் எல்லாமே இந்த ஏஐ தொழில்நுட்பங்களால மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக போகிற ஒரு வேலையை நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து பப்ளிஷிங்காக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் கோடிங்காக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட் அனாலிசிஸாக இருக்கலாம், லீகல் டாக்குமெண்ட் அனாலிசிஸாக இருக்கலாம், ஸோ இல்லை இந்த மெடிக்கல் கோடிங் ரிலேட்டட் இருக்கலாம், இல்லை டேகிங் இந்த மாதிரி வந்து ஏஐக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த வேலையே என்ன வேலைன்னு பெருசாக தெரியாதவங்க இருப்பாங்க. ஏஐக்கு சொல்லிக் கொடுக்குற வேலை டேகிங், டோக்கன் அந்த மாதிரிலாம் வந்து வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை பண்ணும் ஊழியர்களும் இதில் வந்து அதிகப்படியாக பாதிக்கப்படுறதுக்கு இப்ப சூழ்நிலை இருக்கு. நம்ம பொதுவா கால் அட்டெண்ட் பண்றது அந்த மாதிரி தானே இதுவுமே அந்த கேட்டகரியில வருது. ஆமா, இதுவுமே பிசினஸ் ப்ராசஸ் தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. கால் அட்டெண்ட் பண்றவங்களுக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூகுள் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஒரு கால் சென்டர் ஊழியருடைய வேலையை ஏஏ பார்த்துக்கும். ரெஸ்ட் எடுக்காம பார்க்கும். 24 மணி நேரமும் பார்க்கும். ஒரு மனிதருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா அதோட அது கம்மி தான். ஆனால் அதை வந்து ட்ரெயின் பண்ணணும். நம்மளுடைய வேலைக்கு இந்த ஒரு நிறுவனத்தோடைய இல்லை ஒரு கிளைண்ட்டோடைய வேலைக்கு அதை ட்ரெயின் பண்ணணும். அதற்கு மனிதர்கள் தேவைதான். ஸோ இப்போ இருக்கிற ஒரு 10,000 பேர் வேலை செய்கிற இடத்துல 1000 பேரோ 100 பேரோ வைத்து இந்த வேலைகளை செய்வதற்கான சாத்தியங்கள் தொழில்நுட்பத்தில் ஆல்ரெடி உருவாயிடுச்சு. காஸ்ட் மட்டும்தான் வந்து இப்போ வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. அடிமாட்டு ரேட்டுக்கு மனிதர்கள் கிடைக்கிற வரைக்கும் அது இருக்கும். அதை டெக்னாலஜி ரேட் அது அந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா, ஏ ரேட்டு வந்துருச்சுன்னா மாற்றிட்டு அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டிரான்சிஷனில் தான் வந்து இப்போ இருக்குது. தொழில்நுட்பம் அந்த குறிப்பிட்ட டேட்டா என்ட்ரி ஒர்க்கோ இல்லை பிஸ்னஸ் ப்ராசஸ் ஒர்க்கோ இதை முழுமையாக மாற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்குது. மேபி அ மேட்டர் ஆஃப் இயர் ஆர் 2 இந்த வேலைகள் முழுமையாக காலியாகும் அப்படின்னு தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமும் சொல்கிறாங்க.